மகனே மகளே, நீங்கள் மறக்கக்கூடாது மூன்று வசனம் சொன்னேன். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம், அக்கிரமத்தை மன்னிச்சிட்டான்னு மறக்கக்கூடாது. அடுத்து அவன் தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனை போல இருக்கிறான். நீ சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறாய், அதை என்ன செஞ்சிடாத, மறந்துடாத. எப்பவுமே நான் சுத்திகரிக்கப்பட்டவன், எப்பவுமே நான் கழுவப்பட்டவன், எப்பவுமே அவன் அக்கிரமங்களை மன்னித்து என் பாவங்களை, என்ன நோய்களை எல்லாம் சுகமாக்கி. ஹல்லேலூயா. அவன் அவ்விடம் விட்டு சென்ற உடனே தன் சுபாவ முகம் என்னது என்பதை மறந்து விடுகிறான். உன் சுபாவ முகம் என்ன தெரியுமா? நீதிமான். இப்ப கண்ணாடியை பார்க்கிற நீதிமான் தெரிஞ்சிருச்சு. போனவன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. முக்கியமான விஷயம், என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன இத நீதிமான். சரியா? எந்த பிரச்சனை வந்தாலும் நீ டக்குன்னு பிரச்சனை அணுகக்கூடாது. இங்க பாருங்க, எல்லாம் என்ன பாருங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை போக கூடாது. நேரா இங்க வந்து இங்க நின்னு நான் நீதிமான் அப்படின்னு தான் பிரச்சனையை பார்க்கணும். இங்க பாரு, என்ன ஜெப குறிப்பு வந்தாலும் உடனே ஜெபிச்சிடக்கூடாது. நேரா இங்க வந்து நான் நீதிமான் அப்படின்னு இடத்த செட் பண்ணிட்டு தான் ஜெபத்துக்கு வரணும். என்ன வியாதி இருந்தாலும் உடனே நீ என்ன செய்யக்கூடாது, போராடக்கூடாது, வசனத்தை பேச ஒன்றும் செய்யக்கூடாது. மொத்தம் எடுத்தோன்னா நான் நீதிமான் அங்க வந்து நின்றுட்டு அப்புறம் பாரு, அது முன்னாடி நிக்கவே முடியாது.